Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான். ஸோ அமேசான்ல ரொம்ப நாளா கார்ட்ல போட்டு வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அதில் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது ஏதாச்சும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிவ்யூவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவில் புது கெஸ்ட் அதின்னு வந்திருக்காரு. ஹாய் சொல்லலாம். இதில் வச்சுட்டே இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பிங் ஹாலை வந்துட்டு பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு குட்டியாக இருந்து போகலாம். நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக வாட்டர் டிஸ்பென்சர் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம கேனில் வந்துட்டு வாட்டர் போட்டு மேலே அப்படியே பைப் வச்சு ஆன் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கான்கோர் டைம்ஸ் KTSன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் வயர்லெஸ் வாட்டர் கேன் டிஸ்பென்சர். வந்துட்டு 20 லிட்டர் கேன் கொண்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலிகான் ஹோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு சார்ஜ் தீர்ந்துச்சுனாலும் நம்ம இந்த USB கனெக்டரை வச்சு எப்போ வேணாலுமே சார்ஜ் போட்டுக்கலாம். 4 ஹவர்ஸில் வந்துட்டு சார்ஜ் ஆகிடும். நமக்கு ஒரு 4 to 5 பேரல்ஸ் கேன் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது எடுத்துகிட்டும் போய்க்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துலாமா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கெட்டில். இது வந்துட்டு நான் ரீசெண்டாக உடைச்சேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதே பிராண்டே வாங்கியாச்சு. ஸோ கென்ட்டோட தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். அதுவே எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் அது அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே, அதே பிராண்டில் வாங்கிட்டோம். ஸோ இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா கென்ட்டோட எலகண்ட் எலக்ட்ரிக் கிளாஸ் கெட்டில். இது ஃபுல் பாடி வந்துட்டு போரோசிலிகேட் கிளாஸ் கூட கொடுத்துருக்கறனால நமக்கு வந்துட்டு இது வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். பட் எனக்கு எப்படி அது உடஞ்சிச்சுன்னா நான் வந்துட்டு செவத்தில் ரொம்ப ஸ்பீடாக இடிச்சிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு லைட்டாக தான் கிராக் விட்டு சொல்லி நமக்கு அது ஃபுல்லாகவும் உடையில. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சதுனால நான் யூஸ் பண்ணவும் இல்லை. இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீட்டிங் பேலட் கொடுத்துருக்கறனால நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குவிக்காகவும் ஹீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 360 டிகிரி ரொட்டேஷனும் இருக்கிறனால நம்ம எப்படி வேணாலுமே வச்சு ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோ கட் ஆப்ஷனும் இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா தானாகவே வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கும். மேக்ஸிமம் நமக்கு ஒரு 1.8 லிட்டர் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டுமே ஓரளவுக்கு ஒரு 1 hour வரைக்குமே தாங்குது. இது கூட அவங்க நாசில் கிட்ட ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கனால கிரீன் டீ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேவையான ஹேண்ட் பிளெண்டர் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கும். நமக்கு ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இந்த பீட்டரோட பிராண்டுமே கென்ட்டோடது தான். ஸோ இந்த கென்ட்டோட ஹேண்ட் பிளெண்டர் வந்துட்டு 5 வேரியபிள் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதனால நமக்கு ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியுது. இது கூட அவங்க 2 பேர் ஆஃப் பீட்டர்ஸும் 2 பேர் ஆஃப் டோ ஹுக்ஸும் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸோ அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு அதிலே வந்துட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான், பட் வந்துட்டு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்துட்டு 100% காப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது கூட ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் சுப்பீரியர் பிளெண்டிங் பவரும் இருக்கிறதுனால நமக்கு ஸ்பீடாகவே பிளெண்ட் ஆகிறது. நாய்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது. இந்த பிளெண்டர் வந்துட்டு பிகினராக இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் அப்புறம் கேக் பேட்டர் செய்யலாம், விப்பிங் க்ரீம் செய்யலாம், வந்துட்டு பிரெட்டுக்கு டோ இல்லைன்னா சப்பாத்தி டோ கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது இல்லாமல் இதுக்கு வந்துட்டு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ரீசெண்டாக நம்ம ஒரு இடியாப்பம் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு நான் ஓல்டு இடியாப்பம் அந்த முறுக்கு புளியறது தான் வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு சுத்தமாக இடியாப்பமே வரலன்னு சொல்லிட்டு ஸோ இது இந்த மாதிரி வருது ஒரு ப்ரெஸ் ஹேண்டிலோட. ஸோ இது கூட நமக்கு ஒரு நிறையா ஷேப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம க்ரீம்லாம் பண்ணுறோம்ல, க்ரீம்லாம் நம்ம வந்துட்டு ஒரு இதில் வச்சு பண்ணுவோம்ல, அதுக்கான நாசல்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லாமல் கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 மாதிரி இருந்துச்சு. இந்த நாசில் கூட நமக்கு 7 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பிளாஸ்டிக் தான் இது. பட் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டீல் கொடுத்துருக்குறாங்க. இதனால குட்டி குட்டியாக டிசைன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வந்துட்டு நம்ம ஒரு பெட் கவர் அண்ட் ஒரு பெட் ப்ரொடெக்டருமே வாங்கியிருந்தோம். ஸோ பெட் கவர் வந்துட்டு ஆல்ரெடி போட்டாச்சு. நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன். முன்னாடி வந்துட்டு கிரே கலரில் இருந்துச்சு. ஸோ இப்போலாம் வந்துட்டு ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. நிறைய யூனிக்கான டிசைன்ஸ்லையும் கிடைக்குது. இந்த தடவை நான் அதில் தான் வாங்கியிருந்தேன். காட்டனில் வாங்கியிருந்தேன் தடவை. யூஷுவல் பெட் கவர்ஸை விட எனக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் பெட்ரூம் தீமுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. யூஷுவலாகவே எப்பயுமே கிட்ஸ் வச்சிருக்கவங்க வந்துட்டு பெட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு டேரெக்டாக பெட்டில் ஏதாச்சும் படும்போது நமக்கு சீக்கிரமாக பெட் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். இந்த பெட் ப்ரொடெக்டர் வந்துட்டு நான் வேக்ஃபிட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 3 years பேக்கில் இருக்கும். இது ரொம்ப தடவை வாஷ் பண்ணி அதோட யூசேஜ் ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதோட கிளாத் வந்துட்டு டியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நமக்கு வாட்டர் வந்துட்டு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. அது வந்துட்டு பெட்டில் படுற மாதிரி இருந்துச்சுனால நான் இப்போ வந்துட்டு நியூ வாங்கியிருந்தேன். இந்த ப்ரொடெக்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு காட்டனில் தான் இருக்கும். பட் உள்ள வந்துட்டு நமக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்கறனால அது டேரெக்டாக பெட்டுக்கு படாத மாதிரி நமக்கு பார்த்துக்குது. இந்த பிளாஸ்டிக் ஷீட் தான் நமக்கு டியர் ஆகும். ரிவ்யூஸ் பார்த்துட்டு வேக்ஃபிட்டை விட கோலார் பிராண்ட் வந்துட்டு நல்லா இருக்குன்னு இந்த தடவை கோலார் பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் வந்துட்டு வேக்ஃபிட்டை விட எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டரோட ஒர்க் எப்படி இருக்கும்னா எந்த ஒரு வாட்டர் ஸ்டெயின் இல்லை டஸ்ட் எதுவுமே வந்துட்டு பெட்டுக்கு வந்துட்டு கொடுக்காம மேலேயே வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குது.
மேலே ஒரு லேயர் வந்துட்டு காட்டன் ஃபினிஷ்லேயே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே நமக்கு பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம நார்மல் பெட் கவராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஸ்டார்டிங் ஒரு 1 இயர்க்கு வரைக்குமே நல்லா ஃபிட்டட்லாம் நல்லா இருக்கும். பட் அதுக்கு போக போக நம்ம நிறைய தடவை வாஷ் பண்ணும்போது அந்த ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸ் ஆகும். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வந்துட்டு கிங் சைஸில் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பெட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்துட்டு 2 பில்லோ கவர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. இண்டஸ் வேலியிலேருந்து 2 குக்வேர் செட் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ரவா தோசை போடுறதுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நார்மல் தோசைக்கல் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் புளியாக இருக்கிறனால சரியாக அந்த ஷேப் வர மாட்டேங்குது ரவா தோசை. இண்டஸ் வேலியில் வந்துட்டு அந்த ஃப்ளாட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும்னு சொல்லி நான் பார்த்ததுனால இது ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃப்ரையிங் பேன் நான் ஒரு தவா போட்டேன். பட் நான் ஃப்ரையிங் பேன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எதிர்பார்த்தேன். நம்ம ஏதாச்சும் பொரியல் மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு அந்தளவுக்கு டெப்த்தாக இல்லை. இது நார்மலாக இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் பன்னீர் ஃப்ரை அந்த மாதிரி இதுக்கு தான் இது யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ண முடியாது. அதனால இதை நான் ரிட்டன் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எதிர்பார்த்தேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர் ஃபினிஷ் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அது கூட ஒரு தோசை தவாவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தவா நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ரவா தோசைலாம் சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக வரும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு ப்ரீ சீசன், அதனால நமக்கு சீசன் பண்ணி வைக்கணும்னு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் யூசேஜுமே நமக்கு ரொம்ப ஈஸி தான். இது வந்துட்டு ஆனால் வாட்டரில் மட்டும் சோட் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அது டக்குனு ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா நமக்கு துரு பிடிச்சி போயிடும். ஸோ அது மட்டும்தான் நமக்கு மெயின்டெனன்ஸ் தவிர மற்றபடி இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஹேண்டில் கூட. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வாங்கிடுச்சு. இது கூட நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஒரு வெஜிடபிள் ஸ்டாண்ட். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது. இப்போ தான் வந்துட்டு வாங்க முடியுது. இது கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இதில் 2, 3, 4ன்னு கம்பார்ட்மெண்ட்ஸோடு இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த தடவை 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறோம். இது கூட வந்துட்டு வீட்ஸும் கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு எங்கேயாச்சும் மூவ் பண்ணுறோனாலும் இதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் திங்ஸ் போட்டு வச்சுக்கணுனாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதோட டாய்ஸ் புக்ஸ் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான். இதுக்கு மேலேயுமே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் மேலேயுமே தேவைப்படுறத வச்சுக்கலாம். இதுக்கு 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணால் போதும், நல்லாவே ஃபிட் ஆகிக்குது. அது கூட லாக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரே பிளேஸில் ஸ்டிக்காக இருக்கணும்னாலுமே நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம்னா அதே பிளேஸில் இருக்கும். இந்த ஆர்கனைசரில் வந்துட்டு 3 கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 2க்குமே வந்துட்டு கீழே ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லா போய் ஃபிட் ஆகிக்குது. ஸோ நமக்கு அது வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்காமல் இருக்கும். நல்லா டெப்த்தாக இருக்கிறனால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய திங்ஸ் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். நானே பேக்கிங் திங்ஸ்லாம் அதில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேலேயே ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு குட்டியாக ஏதாச்சும் ஹேர் ஃப்ரையர் அந்த மாதிரி கூட அதிலே வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் 2 லேயர்ஸ்லேருந்து 5 லேயர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இது கூட வந்துட்டு ஃபோனோட லென்ஸ் ப்ரொடெக்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். கிட்ஸ் வச்சிருக்கீங்க இல்லைனா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எங்கேயாச்சும் கீழே விழுந்துருச்சுன்னா ஸ்க்ராச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லென்ஸ் ப்ரொடெக்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால நமக்கு வந்துட்டு இந்த கேமராவோட குவாலிட்டி எதுவுமே குறைய போகிறதில்ல. ஸோ இதில் வந்துட்டு 2 வைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு ட்ரைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெட் வைப்ஸை வச்சு நம்ம லென்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் மொபைலுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ட்ரை வைப்ஸை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அந்த வாட்டர் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு டேரெக்டாக அந்த லென்ஸ் வைக்கும்போது நல்லா ஒரு சூப்பர் ஃபினிஷில் இருக்கும். இது வந்துட்டு சோலிமோ பிராண்டோடது. இது வந்துட்டு ஒரு 150 rupees மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஒரு லென்ஸ் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் நமக்கு அந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் வந்துட்டு நமக்கு கிராக் ஆகிட்டா கூட ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இது கிராக்கும் ஆகிடாது. 4 லேயர் கொடுத்துருக்காங்க. அது கூட 360 degree ப்ரொடெக்ஷனில் இருக்கிறனால எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த லென்ஸ் டெம்பர் கிளாஸில் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட், ஆன்டி ஸ்லிப் ஷாக் ப்ரூஃப், ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குது. 4 லேயர் கூட 4 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் முன்னாடி டெம்பர் கிளாஸ் மட்டும் இல்லாமல் லென்ஸுக்குமே டெம்பர் கிளாஸ் போட்டுச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நம்ம வந்துட்டு இந்த தடவை வாங்கியிருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.